அருகே பாளையம்பட்டியிலிருந்து மேட்டு தொட்டியாங்குளம் கண்மாய்க்கு செல்லும் நீர்வழி ஓடை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மேட்டு தொட்டியாங்குளம் கிராமத்தில் விவசாய பெருமக்கள் அதிக அளவு வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள கண்மாய்க்கு பாளையம்பட்டி தீர்த்தக்கரை பகுதியில் இருந்து ஓடை வழியாக மழைக்காலங்களில் தண்ணீர் செல்கிறது. இந்த நீர்வழி ஓடை அரசு ஆவணங்களில் வண்டிப்பாதை என குறிப்பிடப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசுக்கு சொந்தமான இந்த நீர்வழி ஓடை அருகே அருப்புக்கோட்டை புறவழிச்சாலை பாளையம்பட்டி பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சில தனிநபர்கள் பிளாட் அமைத்துள்ளனர். இதற்காக அவ்வழியாக செல்லும் நீர்வழி ஓடையை ஆக்கிரமித்து மண்ணை போட்டு மூடி அதன் மேல் சாலை அமைத்துள்ளனர். இதையறிந்த மேட்டுத்தொட்டியாங்குளம் கிராம விவசாயிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்து உடனடியாக இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நீர்வழி ஓடையை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் ஏற்கனவே இருந்தபடி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அரைகுறையாக பணிகள் நடைபெறுவதாகவும் நீர்வழி ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலக்கோடு அருகே கோடை வெயிலின் தாக்கத்தால் நீரில் ஆனந்த குளியல் போட்ட யானை வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மணியக்காரன் கொட்டாய் கிராமத்தில் உள்ள ஏரியில் ஒற்றை காட்டு யானை இன்று காலை ஏரியில் உள்ள நீரில் குளியல் போட்டு மகிழ்ந்தது. இது ஒரு புறம் இருக்க, சமீப காலமாக பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு தொடர்ந்து காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வருவதால் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்கள் சேதமடைந்து வருவதுடன் கிராம மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது கோடைக்காலம் துவங்கிய நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்து ஏரியில் யானை முகாமிட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலசங்கம் சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நீர்மோர் வழங்கி கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே 1 உழைப்பாளர் தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறையில் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலசங்க மாவட்ட தலைவர் பாலு தலைமையில் உழைப்பாளர் தின கொண்டாட்டமானது நடைபெற்றது. இதில் மாநில துணை செயலாளர் அபிநயா ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதியதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் குமார் சால்வை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் மாநில அமைப்பு செயலாளர் சேகர், மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமயம் அருகே அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ராயவரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 29ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ராயவரம் கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமான கிராமத்திலிருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பூத்தட்டுகளுடன் கோவிலை சுற்றியுள்ள முக்கிய வீதிகளின் வழியாக பெண்கள் கோலாட்டம் அடித்தும் கும்மி கடித்தும் ஊர்வலமாக வந்து பின்பு கோவிலில் தங்களது கோலாட்ட நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். மேலும் பல்வேறு ஊர்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட பூத்தட்டுகளை கோவிலில் செலுத்தி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தியிருந்தனர். இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் கொடிக்குறிச்சி அருகில் உள்ள யுஎஸ்பி தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் என 3 அடுக்கு பாதுகாப்புகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் வாயிலாக 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் உள்ள 92 சிசிடிவி கேமராக்களும் சிறிது நேரம் பழுதானது. உடனடியாக வாக்கு இயந்திரங்கள் உள்ள கல்லூரிக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விரைந்து வந்து அவரது தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு கேமராக்கள் சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து கேமராக்களும் சரி செய்யப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு மூலம் காவல்துறையினர் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சுட்டெரிக்கும் வெயிலால் மரத்தில் இருந்தபடியே வெடித்து காற்றில் பறந்து வரும் இலவம் பஞ்சால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கடமலை மயிலை ஒன்றியத்தில் வருசநாடு, காமராஜபுரம், முருக்கோடை உள்ளிட்ட மலை கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவில் இலவம் பஞ்சு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கோடை காலம் தொடக்கத்தில் இலவம் பஞ்சு சாகுபடி தொடங்கி சுமார் 3 மாதங்கள் பஞ்சு சாகுபடி இருக்கும். இந்த நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் சுட்டெரிக்கும் வெயிலால் அறுவடைக்கு தயாராக இருந்த இலவம் காய்கள் மரத்திலேயே வெடித்தபடி அதன் பஞ்சு காற்றில் பறந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு 1 கிலோ இலவம் பஞ்சு ரூபாய் 40 முதல் 50 வரையில் விற்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 70 வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை வரும் வாரங்களில் ரூபாய் 100 வரை உயர வாய்ப்புள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வெயிலில் காற்றில் பறக்கும் பஞ்சால் நல்ல விலை கிடைக்கும் நேரத்தில் அதன் பலனை பெற முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கொளுத்தி வரும் வெயிலால் செடியிலேயே வெம்பி பழுத்த நிறத்தில் உள்ள கத்தரிக்காய் உரிய விலை கிடைக்காததால் டிராக்டர் கொண்டு அழித்த விவசாயி. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள பொட்டிபுரம் கிராமத்தில் விவசாயி ஒருவர் 3 ஏக்கரில் கத்தரிக்காய் பயிரிட்டுள்ளார். தற்போது கடுமையான கோடை வெப்பத்தின் காரணமாக கத்தரிக்காய் முழுவதும் செடியிலேயே வெம்பி பழுத்த நிறத்திலும் அழுகிய நிலையிலும் உள்ளது. தற்போது கத்தரிக்காய்க்கு உரிய விலை கிடைக்காத காரணத்தினால் டிராக்டர் கொண்டு அழித்து வருவதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். இதனால் ஏக்கருக்கு 50,000 வரை நஷ்டம் என கூறினார். மேலும் கடந்த 2 முறை கத்தரிக்காய் பயிரிட்டும் எந்தவித பலனும் கிடைக்காத நிலையில் செலவு செய்த தொகை கூட கிடைக்காமல் மிகுந்த மனவேதனையுடன் அழித்ததாக கூறினார். மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கத்தரிக்காய் விவசாயத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விலை நிர்ணயம் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.